இப்போ எல்லாருக்கும் பரிகாரங்கள் பலிக்கிறதே கிடையாது. இப்போ ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், நீ என்ன கர்ம வினையை செஞ்சுருக்கிறியோ அதுதான் கிரகங்களாக இருக்கும். அப்போ நம்ம பாபத்தை அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் பரிகாரங்கள் எல்லாருக்குமே எல்லா சமயத்துலேயும் பலிக்கிறது இல்லை. ஆனால் பரிகாரங்கள் இருக்கிறது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை. பூட்டு சாவி மாதிரி. ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் அப்படின்னாலே பரிகாரங்கள் அதோட இணைக்கப்பட்டது தான். அப்போ ஆன்மீகம் ஜோதிடம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். இது பரிகாரங்கள் இல்லாத ஜோதிடம் கிடையவே கிடையாது. பரிகாரங்கள் என்பது இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலிக்கும் அப்படிங்கிறதுமே ஜாதகத்தில் இருக்குதான். ஆமாம், இப்போ பரிகாரங்கள் வந்து இப்போ சிலருக்கு பலிக்கிறது இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தசாபுத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது? இல்லை, கிரக அமைப்புகளே அப்படி இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பித்ரு தோஷம் இருக்குது, தோஷங்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஒரு பித்ரு தோஷம்னு எடுத்துட்டாங்களே அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இதில் நம்ம சொல்லுவோம் பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு இறப்பு இருக்குது அப்படின்னா அதனுடைய சடங்குகளை ஒழுங்காக செய்யலை அப்படின்னாலே அது பாவம் தான்.